கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதலாவது, எங்களுடைய உளமார்ந்த சியோன் ஏஜி திருச்சபைகளின் காமராஜபுரம் சென்னை 73 சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த 2025 புத்தாண்டு வாழ்த்துதலை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சியில எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது. என்னோடு கூட 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். And I will dwell among the children of Israel, will not forsake my people Israel. இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமான இந்த வார்த்தைகளை இந்த புதிய வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். எத்தனை பெரிய அற்புதம்! நீங்கள் அறியாத ஒரு நபர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம் நடுவில்
நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்ற வார்த்தையின்படி அற்புதமான அன்பு நேசர் நம் நடுவில் அவர் இருப்பது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஆசீர்வாதம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை பாருங்கள். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்வது எதை காட்டுகிறது? அவர் நம் நடுவில் தங்கி தாவரிக்கிறவராயிருக்கிறாராம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேவை பார்த்து ஆண்டவராக இயேசு சொன்னார், சகேவே சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னது போல இந்த புதிய வருஷத்துல ஆண்டவருடைய அற்புதமான வாக்குத்தத்தம் உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. அவர் உங்கள் நடுவில் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் 25:8 பாருங்கள். அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. Then have them make a sanctuary for me and I will dwell among them. ஆண்டவர் தேவ ஜனங்கள் நடுவில், இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கு என்று சொன்னார். லேவியராகமம் 26:12 பாருங்கள். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் நம் நடுவிலே அற்புதமாய் நம்மோடு கூட இருப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். எனக்காக என் சார்பாக பரிந்து பேச எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேனே என்று மனம் கலங்கி போய் இந்த புதிய வருஷத்திலே கர்த்தருடைய கரம் என் கூட இருக்க வேண்டுமே என்று உள்ள உடைந்து போய் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் உன் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. சகரியா 2ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை பாருங்கள். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மகிமையாய் இருப்பேன் என்று சொல்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, உங்கள் ஊழிய பாதையிலே கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து உங்களோடு கூட இருந்து கிரியைகளை நடப்பிக்கிற இந்த புதிய வருஷத்திலே கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் கர்த்தர் நடத்த போகிறார். காரணம், அவர் உங்கள் நடுவில் இருக்கிறவர். செப்பனியா 3:15 பாருங்கள். கர்த்தர் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த கால வேளையில தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து உற்சாகப்படுத்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க. இனி தீங்கை காணாதிருப்பாய். ஒருவேளை இதுவரைக்கும் பல இழப்புகள், பல தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள் வந்திருக்கலாம். இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறபடியினால் இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்தை பாருங்கள். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்ற வார்த்தையின்படி உங்கள் நடுவிலே, உங்களோடு கூட, உங்களுக்குள் கர்த்தர் இருப்பதை இந்த புதிய வருஷத்திலே அநேகர் காணத்தக்கதாக, அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய பலத்த கரம் உங்களோடு கூட இருக்க போகிறது. ஆமென். நம் நடுவில் அவர் வாசம் பண்ண வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம் நடுவில் வாசம் பண்ண வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை பரிசுத்த வேதம் பல காரியத்தை சொல்கிறது. ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1,
சுத்தமாய் வாழும் பொழுது நடுவில் இருப்பார். நம்பர் 2, சத்தமாய் பாடும் பொழுது நடுவில் இருப்பார். நம்பர் 3, மொத்தமாய் இருக்கும் பொழுது நடுவில் இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சுத்தமாய், சத்தமாய், மொத்தமாய் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். ஆமென். நம்பர் 1, சுத்தமாய் வாழும் பொழுது நடுவில் இருப்பார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். என்னோடு கூட உபாகமம் 23:14 நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்கு உள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Because the Lord your God walks in the midst of your camp. கர்த்தர் உன் பாளையத்திற்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் பாளையத்திற்குள் அசூசியான காரியத்தை கண்டால் அவர் உன்னை விட்டு விலகி போய் விடுவார். ஆகையால் கர்த்தர் உன் நடுவில் எப்பொழுதும் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் உன் நடுவில் வாசம் பண்ண வேண்டுமானால் உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தீமையை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன். அசுத்தத்தோடு, பாவத்தோடு, அநீதியோடு அவர் ஒரு நாளும் சம்பந்தம் வைத்துக் கொள்வதில்லை. மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவர் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. உன் பாளையத்திற்கு உள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, உன்னுடைய வியாபாரத்திற்கு உள்ளே அவர் இருக்கிறார், மறந்து விடாதீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப ஊழியக்காரனே, உன் ஊழியத்திற்குள் கர்த்தர் இருக்கிறார், மறந்து போகாதீர்கள். அவர் உங்கள் நடுவில், உங்கள் பாளையத்திற்குள், உங்கள் ஊழியத்தில், உங்கள் வியாபாரத்தில் நடுவில் இருக்கிற அவர் உங்களை விட்டு விலகி போகாதபடி உங்கள் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. ஆகவேதான் சொன்னேன், சுத்தமாய் வாழும் பொழுது அவர் நடுவில் இருப்பார் என்று சொன்னேன். உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் அவர் உன் நடுவில் இருக்கிறார். அசூசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போகாதபடி உன் பாளையம் சுத்தமாய் இருக்கட்டும். பாளையம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை காட்டுகிறது, நம்முடைய சரீரத்தை காட்டுகிறது, நம்முடைய வீட்டை காட்டுகிறது, நம்முடைய சபையை காட்டுகிறது, நம்முடைய தொழிலை காட்டுகிறது. உன் பாளையம் சுத்தமாயிருந்தால் அவர் உன் நடுவில் இருப்பார். 1 பேதுரு 1:15-16 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தர். கேரோபீன்கள், செராபீன்கள் ஓயாமல் அவரை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டே இருக்கிறார்களே. ஆகவேதான் சொன்னேன், சுத்தமாய் வாழும் பொழுது நடுவில் இருப்பார். அசுத்தத்தின் நடுவில் ஒரு நாளும் இருக்க மாட்டார். நியாயாதிபதிகள் 16:20 வாசித்து பாருங்கள். எப்பொழுதும் போல எழுந்திருப்பேன், சிம்சோனே பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது எப்பொழுது போல உதறி போட்டு எழுந்திருப்பேன் சொல்லி எழுந்தான். ஆனால் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாதிருந்தான். தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்தான். கர்த்தர் அவனை விட்டு விலகி போனாராம். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, உன் அசுத்தமான வழியை விட்டு மனம் திரும்பு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே உன் காரியத்தை வாய்க்க செய்வார். உன் நினைவுகள், உன் பேச்சு, உன் செயல், உன் நடக்கை சுத்தமாயிருக்கட்டும். லேவியராகமம் 20:26 வாசித்து பாருங்கள். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே. யோசுவா 3:5 பாருங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் நடக்கும். Consecrate yourselves today, the Lord will do wonders among you. ஆண்டவருடைய ஃபார்முலா எப்பவுமே இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இன்னைக்கு அற்புதம்,
நாளைக்கு பரிசுத்தத்தை பத்தி பார்த்துக்கலாம், அதனாலதான் டிலே ஆகுது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, வியாபாரத்துல ஏன் விருத்தி இல்லை? வியாபாரத்துல உண்மையாயிருங்க, ஊழியத்துல உண்மையாயிருங்க, வாழ்க்கையில உண்மையாயிருங்க. உங்க பெற்றோர்களுக்கு, வாலிபனே வாலிப மகளே, பெற்றோருக்கு உண்மையாயிரு. அன்பு சகோதரா, உன் இள வயதின் மனைவிக்கு உண்மையாயிரு. அன்பு சகோதரியே, உன் கணவனுக்கு உண்மையாயிரு. இந்த சத்தத்தை கேட்கிற விசுவாசியே, ஊழியக்காரனுக்கு உண்மையாயிரு. ஆக மொத்தத்திலே தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு உண்மையாயிருப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். சுத்தமாய் வாழும் பொழுது அவர் நம் நடுவில் இருப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, சத்தமாய் பாடும் பொழுது அவர் நடுவில் இருப்பார் என்று சொன்னேன். என்னோடு கூட சகரியா 2ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். Shout and be glad, daughter Zion, for I am coming and I will live among you, declares the Lord. சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன். கம்பீரித்து பாடு, சத்தமாய் பாடு. கம்பீரித்து பாடு என்றால் என்ன அர்த்தம்? மன நிறைவோடு உள்ளத்திலிருந்து சத்தமாய் பாடு. அதனால்தான் சொன்னேன், சத்தமாய் பாடும் பொழுது நடுவில் இருப்பார். சுத்தமாய் வாழும் பொழுது நடுவில் இருக்கிறவர் சத்தமாய் பாடும் பொழுது நடுவில் இருப்பார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 19:38 ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி வரும்பொழுது கழுதையின் மேலே அவரை ஏற்றி சகல ஜனங்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தங்களுடைய வஸ்திரங்களை சாலையிலே விரித்து மரக்கிளைகளை தரித்து போட்டு உன்னதத்தில் ஓசன்னா, வருகிறவராகிய ராஜா வாழ்க என்று தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படி புகழ்ந்த பொழுது, லூக்கா 19:39 பாருங்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். 40ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகள் தங்களை உளமாற துதிக்கணும்னு விரும்புகிறார். சத்தமாய் பாடும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை சத்தமா பாடணும். சத்தமா பாடுறதுன்னா காட்டு கத்துறது இல்ல, உணர்ந்து பாடுவது. அதைதான் சொல்லுகிறார், உணர்ந்து பாடுதல். ஆண்டவருடைய நாமத்தை உணர்ந்து பாடி பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். உங்க நடுவில் இருக்கிறதுனால அற்புதம் நடக்கும். ஆமென். காரணம், அவர் துதியின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். அதுதான். ஆகவேதான் நல்லா பாடுங்க, சத்தமா பாடுங்க, நல்ல கையை தட்டி பாடுங்கன்னு சொல்றது காரணம் என்னன்னா, உங்க இருதயத்தை ஒப்பு கொடுத்து பாடுங்கன்னு அர்த்தம். இருதயத்தை ஒப்பு கொடுக்காம என்னதான் சத்தமா கையை தட்டி, கை கிழிற மாதிரி கையை தட்டி பாடி, தொண்டை கிழிற மாதிரி பாடி இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும்னா பிரயோஜனமே இல்லை. கம்பீரித்து பாடு என்பதனுடைய அர்த்தம் அதுதானே. என்ன வந்தாலும் அவரை தான் நான் பாடுவேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் எங்களை தப்புவியாமற் போனாலும் நாங்கள் அவரைத்தான் சேவிப்போம் என்று வைராக்கியமாய் நின்றார்களே, அதுதான் கம்பீரமாய் தேவனை உயர்த்துகிற அனுபவம். யாத்திராகமம் 20:24 பாருங்கள். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வருவேன் என்று சொன்னாரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, நான் ஆண்டவரை துதிச்சு 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 என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கலையே என்று சோர்ந்து போயிருக்கிறாயோ? மகளுக்கு வயதாகி கொண்டே இருக்கிறதே, சரியான வரன் இன்னும் அமையவில்லையே, ஐயோ நடந்த நிச்சயதார்த்தம் பாதியில் நின்று விட்டதே, வெளியே தலை காட்டுவதற்கு அவமானமாய் இருக்கிறதே, திருமணமாகி 8 ஆண்டுகள் மகளுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, நான் வெளியே தலை காட்ட முடியவில்லையே, பல விதத்தில் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ? சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவிலே வாசம் பண்ணி
என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று அல்லவா அவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் வீட்டிலே வாசித்து பாருங்கள். யோசபாத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி. அவனுக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் யுத்தத்திற்கு வந்து விட்டார்கள். அவன் சொல்கிறான், கடற்கரை மணலை போல வந்திருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஆண்டவரே என்று புலம்புகிறான். ஆனால் அவன் செய்தது என்ன தெரியுங்களா? உபவாசித்தான், ஜெபித்தான். 2 நாளாகமம் 20-22 வாசித்து பாருங்கள். கர்த்தரை துதிக்கிற பாடகர் குழுவை யுத்தத்திற்கு போவதற்கு போர் வீரர்களுக்கு முன்பதாக நிறுத்தி, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினான். பாருங்கள், எத்தனை ஆச்சரியம், எத்தனை அற்புதம். எதிரிகள் அவர்களே தங்களுக்கு தாங்களே வெட்டுண்டு மடிந்தார்கள். அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்கிறது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா. கர்த்தரே அந்த காரியத்தை செய்வார். எப்ப தெரியுங்களா? அவர் உங்க நடுவில் வாசம் பண்ணி, நான் இஸ்ரவேலின் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னாரே. சத்தமாய் பாடுகிற அனுபவம் எதை காட்டுது? எந்த சூழ்நிலைமையிலும் நான் அவரை தான் பற்றி கொள்வேன், அவரை தான் அண்டிக் கொள்வேன். இன்னுமா நீர் உம்முடைய உத்தமத்தில் நிலை நிற்கிறீர். தேவனை தூஷித்து ஜீவனை விடும், தேவனை சபியும், பாடுனது போதும், துதிச்சது போதும். பொல்லாத பிசாசு பாருங்க, யோபுவினுடைய மனைவியை கருவியா பயன்படுத்துறான் பாருங்க. அவன் சொல்றான், பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற. தேவனிடத்துல எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறோம். இந்த 2024 எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்தாரே. என்ன வந்தாலும் நான் அவரை பாடுவேன்னு நீங்க வைராக்கியமா நிற்கிறத தானே கர்த்தர் விரும்புறாரு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் தேவனுக்கு ஊழியம் செய்து அற்புதமான கிரியைகள், அதை தாங்க கொள்ளாமல் அநியாயமாய் குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களை கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட வேதனை, கால்களை தொழுமரத்துல கட்டினாங்க. காலை கட்டினா, கைய கட்டினா, வாயை கட்ட மறந்துட்டா பாருங்க. அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். எப்படி துதிச்சு பாடினாங்களா? சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரும் கேட்கத்தக்கதாக அப்படி பாடி துதித்து கொண்டிருக்கும் பொழுதே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அதிர்ந்தது. ஒரு பெரிய பூகம்பத்தை கர்த்தர் அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. சீயோன் குமாரத்தை கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணேன். சத்தமாய் பாடும் பொழுது அவர் நடுவில் இருப்பார் என்று சொன்னேன். 3வது சொன்னேன், மொத்தமாய் இருக்கும் பொழுது கூட இருப்பார். ஆமென். நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக கர்த்தர் எப்பொழுது நடுவில் இருப்பார்? சுத்தமாய், சத்தமாய். 3வது மொத்தமாய். என்னோடு கூட மத்தேயு 18:20 எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். For where 2 or 3 are gathered together in my name, there am I in the midst of them. 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால எங்கெல்லாம் ஒன்றாய் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருப்பேன்னு சொன்னாரு. அதாவது சொன்ன மொத்தமா இருக்கும் பொழுது நடுவில் இருப்பார். அல்லேலூயா. எங்க பிரிவினை இருக்கிறதோ அங்க ஆவியானவர் உலாவ மாட்டார். எங்க ஒற்றுமை இருக்குதோ அங்க ஆவியானவர் பலமா இறங்குவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்கள். பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. கூடியிருந்த இடம் அசைந்ததே. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மனதை எதிர்பார்க்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப பிள்ளைகளே, குடும்பத்துல சமாதானம் முக்கியம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் முக்கியம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானமாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். சில ஆட்கள் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க.
எடுத்ததுக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. பேச்சுல குற்றம் கண்டுபிடிப்பாங்க, பார்வையில குற்றம் கண்டுபிடிப்பாங்க, நடக்கையில பாரு பாரு அவன் நடக்க பாரு எப்படி இருக்கு, எப்படி பெருமையா நடக்கிறான் பாரு, அவன் பேசுற பேச்ச பாரு, அவன் என்ன பேசுறான் பாரு, எப்படி வரான் பாரு. உங்க வாழ்க்கையில முதலாவது குற்றம் கண்டுபிடிக்கிற, குறை கண்டுபிடிக்கிற பொல்லாத ஆவி உங்களை விட்டு விலகி போகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து தான் சொல்றேன். குறை கண்டுபிடிக்கிற ஆவியை தூக்கி போடுங்க. குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை என்று உலகத்தானே சொல்றான். அதுக்காக துணிகரமா தவறு செய்யற ஆட்களோட எல்லாம் நீங்க சேர்ந்துருங்க நான் சொல்லல. சின்ன சின்ன காரியத்தை எல்லாம் ஒருவேளை தவறுன்னு தெரியுதா அவங்களை நல்லா அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட அதை சொல்லலாம். நீங்க இப்படி பண்ணிருக்கலாமே, இந்த மாதிரி செஞ்சிருக்கலாமே, அன்பா செஞ்சிருக்கலாம். அன்பினால சாதிக்க முடியாத ஒன்றும் இல்லையே. அப்போஸ்தலர் 1:14 பாருங்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எங்க ஒரு மனது இருக்கிறதோ அங்க தேவனுடைய வல்லமை அதிகமாயிருக்கும். காரணம் அவர்கள் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். யோவான் 17ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. இயேசு ஜெபம் என்றார், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. அதுதான் மொத்தமா இருக்கிறது. மொத்தமா இருந்தீங்கன்னா அங்க யூனிட்டி, அங்க பலம் ஜாஸ்தி. தனித்தனியா பிரிஞ்சு போனா பிசாசு எளிதில டேக்கிள் பண்ணிடுவாங்க. எல்லாரோடு சேர்ந்திருங்கள், ஒன்றாயிருங்கள். 133ஆம் சங்கீதம் 1 வசனத்தை பாருங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. Behold how good and pleasant it is when the brothers dwell in unity. சகோதரர் ஒருமித்து இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறாரே. உங்களுடைய ஜீவியத்தை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்பீர்களா? நான் இஸ்ரவேலின் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். கர்த்தர் நடுவில் இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எப்பொழுது கர்த்தர் நடுவில் இருப்பார்? சுத்தமாய் வாழும் பொழுது, சத்தமாய் பாடும் பொழுது, மொத்தமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்கள் நடுவில் இருப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் இஸ்ரவேலின் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் நடுவில் வாசம் பண்ண நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உம்முடைய வசனம் எங்களுக்கு போதித்ததற்காக நன்றி என்று அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூரண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரண்ட் I. கிறிஸ்துதாஸ், எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும் 9551181198. இமெயில் ichristdas@yahoo.co.in.